அடுத்து இன்னொரு விஷயத்தை அவர் கூறினார். அந்த பிஜே சொன்ன இன்னொரு பொய், ரொம்ப ஃபோர்ஸாக வளர்ந்து கூட வந்தாச்சு அந்த காலத்துல. ஏன்னா வெள்ளையர்களுக்கு அவர் வால் பிடிச்சார். அதாவது வெள்ளையர்களுக்கு மிர்சா சாப் வால் பிடிச்சாராம். வெள்ளையர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். வெள்ளையர் ஆட்சி நமக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம் என்று சொன்னார். இது ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பிஜே சொன்ன ஒரு களங்கம். அதாவது வெள்ளையர்களுக்கு வால் பிடித்தார் என்று கூறுகின்றார். நாம் கேட்கிறோம், வெள்ளையர்களுக்கு யார் வால் பிடித்தனர்? ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் வானத்தில் இன்றும் உண்ணாமல் குடிக்காமல் இருக்கின்றார் என்று நம்புவது அந்த வெள்ளையர்களுக்கு வால் பிடிப்பதா? அல்லது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக திருக்குரானுக்கு ஏற்பவும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் தான், ஒரு இறை தூதர் தான். எவ்வாறு எல்லா இறை தூதர்களும் காலம் சென்று விட்டார்களோ அதே போன்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோமே, இது வால் பிடிப்பதா? இது மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கிறித்தவர்கள், மார்க்கத்தை பொறுத்த அளவில் அவர்கள் கிறித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவர், இன்றும் உயிரோடு இருக்கின்றார், திரும்ப அவர் வருவார் என்று நம்பக்கூடியவர்கள். ஆனால் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் ஒரு திருக்குரானுடைய உண்மையை எடுத்து வைத்தார். அதாவது, நீங்கள் நினைப்பது போன்று இயேசு கிறிஸ்து வானத்தில் இல்லை, உயிருடன் இல்லை, அவர் மரணம் அடைந்து விட்டார் என்று மிக தெளிவான முறையில் அவர் அன்றைக்கே பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். எனவே ஆங்கில அரசாங்கம் இருக்கும்போது அவர்களுக்கு முன்னாலேயே உங்களுடைய கடவுள், நீங்கள் யாரை இறைவன் என்று நம்பி வைத்திருக்கின்றீர்களோ, இறை மகன் என்று நம்பி வைத்திருக்கின்றீர்களோ, அவர் இறந்து விட்டார் என்று சொன்னாரே, இது வால் பிடிப்பதா? இதனை மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே வால் பிடிப்பவர்கள் இவர்கள்தான். ஏனென்றால் இவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்றும் உயிரோடு வானத்தில் இருக்கின்றார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புவது போன்று, ஆங்கிலேயர்கள் நம்புவது போன்று நம்புகின்றார்கள். எனவே இதில் வால் பிடிப்பவர் யார் என்பதை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். எனவே தக்வாவுடன் நேர்மையுடன் சிந்திக்குமாறு நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன்.